அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி. கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப துலாம் ராசியினருக்கு பொருளாதார வசதி அதிகரிக்க, பண வசதி மேம்பட என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவா பணம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். காலையில எந்திரிச்சல இருந்து நைட் படுக்கிற வரைக்கும் நம்ம சுவாசிக்க மறந்தாலும் பணம் இல்லாம நம்மளால வாழ முடியாது. வாழ்றதுக்கும் பணம் வேணும். நம்ம டில் எண்டுக்கு நமக்கு பணம் வேணும். நம்மளோட பிற்காலத்துக்கு அப்புறம் நம்மளோட சந்ததியினர் யூஸ் பண்றதுக்கும் நம்ம பணம் சேர்த்து வச்சுட்டு போகலாம். அந்த அளவுக்கு இந்த காலத்துல ட்ரெண்டிங் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அப்படி இருந்தா கூட சில பேர்கிட்ட பணம் ரொம்ப அதிகமா போகுது. சில பேர்கிட்ட பணமே இல்லை. சில பேர்கிட்ட தேவைக்கு மட்டுமே பணம் இருக்குது. இதுல 3 விதமான கேட்டகரி தான் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. இந்த 3 விதமான கேட்டகரிகளை நம்ம ரொம்ப பண வசதி இருக்கிறவங்களை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல லோயர் ரேஞ்சில இருக்கிறவங்க, மிடில் ரேஞ்சில இருக்கிறவங்க தான் பணத்தால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. லோயர் ரேஞ்சில இருக்கிறவங்க கூட எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி போயிருது. ஆனா இந்த மிடில் கிளாஸ் ரேஞ்சில இருக்கிறவங்க இருக்கிற ரேஞ்சிலேயே அவங்களோட வசதியை அவங்களோட இருக்க முடியல, இல்ல அப்படின்ற ரேஞ்சிலே அவங்கள ஏத்துக்க முடியல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கர்மாவாலதான் பணம் சேரல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அதாவது ஒருத்தவங்களோட திறமையும் அவங்களோட தொழிலும் தான் அவங்களுக்கு ஒரு பணத்தையோ புகழையோ அந்தஸ்தையோ கொடுக்க போகுது. திறமையோ ஒரு தொழிலோ ஒரு உத்தியோகமோ இல்லாதவங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கவே முடியாது. சில பேருக்கு பணம் இருக்கும். அதாவது அப்பா சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, இல்ல ஒய்ஃப் சம்பாதிப்பாங்க, இல்ல ஹஸ்பண்ட் சம்பாதிப்பாங்க. ஆனா யாருகிட்ட அந்த நிர்வாக திறமை இருக்குதோ, யாருகிட்ட ஒரு தொழில் திறமை இருக்குதோ, யாருகிட்ட ஒரு உத்தியோக திறமை இருக்குதோ, அவங்க கிட்டதான் அந்த மணியை ஆளக்கூடிய சக்தி இருக்கும். அப்ப பணம் ஒருத்தவங்கிட்ட இருக்கு அப்படின்றத மட்டும் வச்சு அவங்க பணக்காரங்க அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அந்த மணியை நிர்வாகம் பண்ணக்கூடிய சக்தி இருந்தால் மட்டுமே அவங்க பணத்தை ஆளக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக இருப்பாங்க. இப்ப ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய பணக்காரர் ஆகிற மாதிரி, கார் வாங்குற மாதிரி, வீடு வாங்குற மாதிரி கற்பனை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அது அப்படி கிடையாது. அதோட அர்த்தம், உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த மாதிரியான கற்பனை பண்ணும்போது நமக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமைகள் வெளிப்படும். அந்த திறமையை நம்ம மேம்படுத்த, அந்த திறமையை மெருகுபடுத்த நம்ம பொருளாதார வளர்ச்சியில பெரிய லெவல்ல போ. இதுதான் தாற்பயமான ஒரு விஷயம். இப்ப எல்லாருமே அவங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல தாழ்வான நிலைக்கு போறது, உயர்ந்த நிலைக்கு போறது, இது ரெண்டுக்குமே சனி பகவான் தான் அதிகமான ஒரு காரணியாக இருக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மக்காரகன் சனி பகவான். சென்ற பிறவியில் நம்ம செஞ்ச நன்மை தீமைக்கு தகுந்த மாதிரிதான் இந்த பிறவி நமக்கு இருக்க போகுது. அப்படி பார்க்கும்போது சனி பகவான் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற நன்மை தீமைக்கு அவர் காரணமாக இருக்கிறதுனால, நான் என்னைய பாக்குற கிளையண்ட் எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு பரிகாரம் சொல்வேன். இந்த பரிகாரத்தை செஞ்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில பெரும்பான்மையா பொருளாதார வளர்ச்சி வரும். அதே நேரத்துல வீழ்ச்சி வராது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்குமான சனி ஓரையில அவங்க சமைக்க கூடாது, சாப்பிடக்கூடாது. குறிப்பா மௌன விரதம் இருக்கிறது, ஸ்ரீ ராமஜெயம் சொல்றது, விநாயகர் வழிபாடு பண்றது, இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல அவங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரும். பெரிய வீழ்ச்சி ஏற்படாம அவங்க வாழ்க்கையில நல்லபடியா வாழ முடியும். செல்வ வளம் பெருக நம்ம என்ன செய்யலான்றத நம்ம பார்க்கலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ராசியோட சின்னம் தரா. அதனால அவங்க எப்பயுமே நேர்மையானவர்களாக, நியாயமானவர்களாக இருப்பாங்க. நேர்மையானவர்களாக நியாயமானவர்களாக இருந்தால் கூட தனக்கு மட்டும்தான் எல்லாமே சாதகமா நடக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. தனக்கு சாதகமான விஷயங்கள் ஒரு இடத்துல நடக்கல அப்படின்னா அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் நேர்மையா இருப்பேன், ஆனா எல்லாமே எனக்கு சாதகமா நடக்கணும். நெகட்டிவா அவங்களால எப்பயுமே ஏத்துக்கவே முடியாது. தானும் நெகட்டிவ் ஆக மாட்டாங்க, தன்னை சார்ந்தவங்களே நெகட்டிவ் ஆக விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு லக்னாதிபதி 6ஆம் இடத்துல போய் உச்சமாகும். அதே நேரத்துல இவங்களுக்கு லக்னத்திலேயே சூரியன் நீச்சம் ஆகுறாரு. அந்த சூரியன் லக்னத்திலேயே ராசியிலேயே நீச்சம் ஆகுறதுனால அவங்களுக்கு எப்பயுமே அந்த நியாயம், நேர்மை, தனக்கு மட்டும் எல்லாமே சாதகமா நடக்கணும் அப்படிங்கிற அந்த பொசசிவ்னஸ், இதனால அவங்க வாழ்க்கையில நிறைய நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் வந்தால் கூட அவங்க இழந்துடுறாங்க. ஆனா கலைத்துறையில ஒருத்தவங்க சாதிக்கிறாங்க, கதை கட்டுரை எழுதுறதுல ஒருத்தவங்க சாதிக்கிறாங்க, தொழில்ல ஒருத்தவங்க பெரிய லெவல்ல ஜெயிக்கிறாங்க, அரசியல்ல ஒருத்தவங்க பெரிய லெவல்ல ஜெயிக்கிறாங்க, நல்ல ஆன்மீகவாதியாக இருக்கிறாங்க, நல்ல ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் பாருங்க துலாம் ராசியாகவோ
துலாம் லக்னமாகவோ தான் வந்து இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ராசியோட அதிபதி வந்து நியாயமாக இருக்கக்கூடிய அந்த தராசினா கூட இவங்களுக்கு வந்து 2 கூட இவங்க வந்து செவ்வாய் அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து அந்த பேச்சு வந்து ரொம்ப ஹார்ஷா வந்து இருக்கு. ஒருத்தவங்களுக்கு வந்து தன்மையா வந்து ஒரு விஷயத்த வந்து புரிய வைக்கிறது வந்து இருக்குது, தன்மையா ஒருத்தவங்க கிட்ட பேசுறது வந்து இருக்குது. ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம பொலைட்டா கேட்டோம்னா அந்த விஷயத்த வந்து நமக்கு வந்து அவங்க வந்து செய்யக்கூடாதுன்னு நினைச்சா கூட வந்து செய்வாங்க. ஆனா அவங்க வந்து அதிகார தோரணையா போய் வந்து கேட்பாங்க, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், கண்டிப்பா எனக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கொஞ்சம் எனக்கு இது கொடுத்தங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து ப்ளீஸ் பண்ணி வந்து அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. இந்த குணமாக இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நல்ல சந்தர்ப்பங்கள் வந்தா கூட அதை வந்து அவங்க வந்து பயன்படுத்த முடியாம வந்து போயிது, இல்ல நல்ல சந்தர்ப்பங்களுக்கு வந்து வராமலே வந்து போயிருக்கு. சரி இருக்கட்டும். இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்துங்க பணம் கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய், அதுக்கடுத்து சனி பகவான், அதுக்கடுத்து சுக்கிரன், அதுக்கடுத்து சூரியன். இதை நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப வந்து லக்னாதிபதி சுக்கிரனே அவங்களுக்கு வந்து அட்டமாதிபதி, பாதகாதிபதி சூரியன் தான் அவங்களுக்கு வந்து லாபாதிபதி. ஆனா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் வந்து எவ்வளவு அடிச்சாலும் வந்து இவங்களுக்கு வந்து எந்த கெட்ட பலனும் வந்து செய்யவே வந்து மாட்டார். ஏன்னா அவரே வந்து 4 கூடையவர், அவரே வந்து 5 கூடையவர். இவங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய தாழ்வான நிலையில இருந்தா கூட, இவங்க வந்து பிறக்கும் போது எவ்வளவு ஒரு தாழ்வான குடும்பத்துல பிறந்தா கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஆக இவங்களோட வளர்ச்சி வந்து பெரிய லெவல்ல வந்து இருக்கும். இவங்க வாழ்க்கையில வந்து அதிகமா வந்து சொத்து கண்டிப்பாக வந்து சம்பாதிக்கிறதாவே வாழ்வாங்க. ஏன்னா சுக்கிரனாலே கட்டின வீடா, சுக்கிரனாலே வீடா, அப்ப இவங்களுக்கு வந்து அந்த வீட்டு மேல வாகனத்து மேல ரொம்ப ஆர்வம் வந்து அதிகமா வந்து இருக்கான். லக்னாதிபதி போய் 6ஆம் இடத்துல போய் உச்சமாகிறதுனால அவரே வந்து 4, 5 கூடையவனாக இருக்கிறனால வந்து இவங்க வந்து இந்த அழகு ஆடம்பரம், அந்த அழகான வீடு, கலைநயமான சொத்து, அழகான வந்து விலை உயர்ந்த காரு, லக்ஸுரியான வாழ்க்கை, இதனாலதான் இவங்க லைஃப் வந்து நிறைய வந்து இழந்துருவாங்க. கடன் வாங்கி கூட இவங்க வந்து லக்ஸுரியான லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. வெளியில வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகான பர்சனாலிட்டி இருக்கிறதுனால ஒரு பக்கத்துல உள்ள தூரத்துக்கு வந்து நடந்து போகக்கூடிய தூரமாக இருந்தா கூட அவங்க வந்து ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணியோ ஒரு ஆட்டோலயோ தான் வந்து போவாங்க. இல்ல இவங்களோட ரேஞ்ச் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் காராக இருந்தா அவங்க வந்து ஒரு 20-30 லட்சம் ரூபாய் காருக்கு வந்து ஆசைப்படுவாங்க. இவங்களோட ரேஞ்ச் வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய வீடாக இருந்தா அவங்களோட ஆசை வந்து 1 கோடியான வீடாக வந்து இருக்கும். அவங்க வந்து வெளியில வந்து நம்ம வந்து பாக்குறது வந்து லக்ஸூரியா நல்லா வந்து ஆடம்பரமா இருக்கிற மாதிரி காட்டணும் அப்படின்றதுக்காகவே நிறைய வந்து செலவு பண்றாங்க. இந்த விஷயத்த வந்து இவங்க வந்து மாத்தணும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து லக்னாதிபதியே வந்து அட்டமாதிபதியாக இருக்கிறதுனால இவங்களோட நடவடிக்கையே பல நேரங்கள்ல இவங்களை வந்து கட்டம் கட்டி இவங்களை வந்து வேடிக்கை பார்க்க வச்சிடும். ஒரு வழக்கு வந்தாலோ சரி, ஒரு பிரச்சனை நடந்தாலோ சரி, அந்த இடத்துல வந்து இவங்களோட பேச்சும் இவங்களோட அந்த ஓவரான அதீத ஆசையும் தான் இவங்களுக்கு வந்து காரணமாக வந்து அமையுது. ஆனா இவங்களுக்கு இன்னொரு ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9 கூடையவங்க வந்து இவங்களுக்கு வந்து புதனாக வந்து இருக்கிறதுனால, 5 கூடையவங்க வந்து சனியாக வந்து இருக்கிறதுனாலையும் இவங்க வந்து குலதெய்வ வழிபாட்டிலையும் இஷ்ட தெய்வ வழிபாட்டிலையும் தன்னை வந்து வாழ்க்கையில வந்து எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் தானே வந்து தன்னோட வழிபாட்டு மூலமாவே அவங்க வந்து சரி பண்ணிடுவாங்க. நிறைய துலாலக்கணத்தை பாருங்க, நான் பெரிய பிரச்சனையை சந்திச்சேன்னு சொல்லுவாங்களே தவிர சந்திச்சுக்கிட்டு இருக்கேன்றதை யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. சந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து கௌரவம் பயிரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த பிரச்சனை முடிஞ்ச போது பாருங்க, நீ எப்படா சாமி தாங்குன, நீ எப்படா அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வந்தேன்னு சொல்ற அளவுக்கு வந்து அவங்களோட லைஃப் வந்து இருக்கும். அவ்வளவு பிரச்சனையும் அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸா வந்து தாங்கிதான் அவங்க வந்து மேல வந்து வருவாங்க. தன்னோட தகுதிக்கு மீறிய செயல்கள்ல வந்து அவங்க வந்து ஈடுபடும் போது அதை வந்து அவங்க வந்து ஒரு பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு செய்யும் போது அவங்க வாழ்க்கையில வந்து பெரிய டிராபேக் வந்து வராது. அதே மாதிரி 4 கூடைய சனியே அவங்களுக்கு வந்து 5 கூடையவனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பாருங்க அவங்களுக்கு வந்து வாடகை வருமானம் தரக்கூடிய சொத்துக்கள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஒண்ணு அவங்க வந்து காரு இந்த மாதிரி வாகனங்களை வந்து வாடகைக்கு விட்டு பொழைக்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இல்ல குடியிருக்கிற வீட்லயே ஒரு சின்ன வீடா இருந்தா கூட கீழே இவங்க வந்து குடியிருந்துட்டு மாடியை வாடகை கூடுறது, இல்ல மாடியில குடியிருந்து கீழே வாடகை கூடுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்க வாழ்க்கையில வந்து நல்லாவே வந்து இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து பணம் தரக்கூடிய கிரகத்துல வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால இவங்க வந்து ரியல் எஸ்டேட், கட்டுமானத்துறை, ஒரு ஆர்மியில வந்து வேலை பார்க்கறது, இல்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து, அதாவது இவங்களுக்கு வந்து இது காலபுருஷ 8ஆம் இடமாக வந்து இருக்கிறதுனால ஒரு சர்ஜனா வந்து இருக்கிறது, ஒரு நர்ஸாக வந்து வேலை பார்க்கறது, இந்த மாதிரியான ஃபீல்டெல்லாம் இவங்க லைஃப்ல வந்து நல்லா வந்து இருக்கும். குறிப்பா வந்து இவங்களுக்கு வந்து இந்த மறைமுக வருமானம், அதாவது லஞ்ச வருமானம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அந்த லஞ்சத்துக்கு அதிகமா ஆசைப்பட்டு வாங்கி அந்த லஞ்சத்துக்காக இவங்க வாழ்க்கையை வந்து இழக்கிறவங்களாகவும் வந்து இருப்பாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து எந்த கிரகம் வந்து எப்படி இருந்தால் கூட இவங்களுக்கு வந்து 11 கூடிய சூரியன் வந்து லாபாதிபதி வந்து ராசியிலேயே வந்து நீச்சம் அப்படின்றதுனால இவங்க வந்து பெரிய லெவலா எதுக்குமே வந்து ஆசைப்படாம
தன்னோட ஆசைகளை வந்து நியாயத்துக்கு தகுந்த மாதிரியான ஆசையா, தன்னோட திறமைக்கு தகுந்த மாதிரியான ஆசையா, தன்னோட பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரியான ஆசையாக அவங்க வந்து வச்சுக்கும் போது அவங்க வாழ்க்கையில வந்து பெரிய பாதிப்புகள் வந்து வராது. பொருளாதார மேன்மையை வந்து கிடைக்கிற வருமானத்தை நல்லபடியா அவங்க வந்து சேனல் பண்ணி ஒரு சேமிப்பை வந்து அவங்களுக்கு வந்து உருவாக்கி வந்து முடியும். இப்ப இவங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல மேன்மை அடைய என்ன செய்யணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, 2 கூடையவன் வந்து இவங்க வந்து செவ்வாய் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து சிகப்பு நிறம் வந்து அதிகமா வந்து பயன்படுத்தலாம். அதாவது 2 7 கூடையவனே இவங்களுக்கு வந்து செவ்வாய் அப்படிங்கிறதுனால சிகப்பு நிறம் அதிகமா வந்து பயன்படுத்துறது இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அது மாதிரி எப்பெல்லாம் வந்து சந்தர்ப்பம் கிடைக்குதோ, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இவங்க வந்து பிளட் டொனேஷன் வந்து பண்ணணும். நல்ல ஆரோக்கியமான தேகமான உடல் வாக்குகள் உள்ளவராக இருந்தால் அவங்க வந்து பிளட் டொனேஷன் பண்ணும்போது அவங்க ஜாதகத்துல உள்ள எந்த தோஷங்களுமே அவங்கள வந்து தாக்காது. இவங்க பயன்படுத்த வேண்டிய நிறம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து இவங்களுக்கு வந்து கருமை நிறம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்து இருக்கும். ரெட் கலரும் இவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். இவங்க வந்து பயன்படுத்த வேண்டிய ஸ்டோன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நீல கலர் வந்து இவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து சந்திரன் வந்து நல்லா வந்து ஆக்டிவேஷன் பண்ணலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து 10 கூட இவங்க வந்து சந்திரன் அப்படின்றதுனால இவங்க வந்து முத்து வந்து அதிகமா வந்து யூஸ் பண்றது, அதிகமா வந்து இந்த நீர் சம்பந்தப்பட்ட அதாவது தண்ணி வந்து அதிகமா வந்து தானம் பண்றது, இதெல்லாம் இவங்க லைஃப்ல வந்து ஒரு நல்ல மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி வந்து கொடுக்கும். இவங்க வந்து எந்த பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வைக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இந்தியன் பேங்க்ல இவங்க வந்து அக்கௌண்ட் வச்சுக்கும் போது இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப பிளரிஷா வந்து பல மடங்கு வந்து நன்மைகளாக வந்து இருக்கும். இவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழகு ஆடம்பரத்தை வந்து தன்னோட பொருளாதார வசதிக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து வச்சுக்கிட்டாங்கன்னா பெரிய லெவல்ல இவங்க வாழ்க்கையில வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. நன்றி.